بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் மாபெரும் அருளால் ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பில் தொடராக பல செய்திகளை அறிந்து வருகின்றோம். இன்றைய இந்த வகுப்பில் ஈமான் குறித்து அல்லது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை இனி வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய கடந்த 10 வகுப்புகளில் நாம் இனி பார்க்க இருக்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கான அஸ்திவாரங்களாக அடிப்படைகளாக நானும் நீங்களும் ஆழ் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் ஏன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம்? வாழ்வின் நோக்கம் என்ன? நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த உலகம் மிக மிக அற்பமான சொற்ப வாழ்க்கையை கொண்ட ஒரு உலகம். நாளை மறுமையிலே அல்லாஹ் தர இருக்கின்ற அந்த வெகுமதிகள் தான் மிகச் சிறந்தது, மிக உயர்ந்தது. அதே போன்று இறைவன் ஒருவன் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய தோற்றம் பிரம்மாண்டமானது. எனவே அப்படிப்பட்ட இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை போன்ற செய்திகளை எங்களுடைய மனசில் ஆழமாக வைத்து கொண்டால் இனி பார்க்க போகின்ற செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு கொண்டு வருவதற்கு மிக இலகுவாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய இந்த வகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சலாசுன், 3 காரியங்கள் இருக்கின்றன. மங்குன்ன ஃபீஹி, எவனிடத்தில் அந்த 3 காரியங்களும் இருக்குமோ, வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், அந்த மனிதன் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்வான் என்று சொல்றாங்க. அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஐயகூன் அல்லாஹ வ ரசூலு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விடவும் நேசிக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்சி பியதி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முழுமையான அல்ல நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார், ஹத்தா அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய குழந்தையை விட, இந்த உலகில் உள்ள அனைவரை விடவும் என்ன நீங்கள் நேசிக்கும் வரைக்கும் நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக மூமினாக ஆக மாட்டீர்கள் என்று
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆழமான அந்த காதல், அந்த அன்பு, முதல் இடத்துல அல்லாவும் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம்தான் எங்களோட உம்மா, வாப்பா, வைஃபு, புள்ள, எங்களுடைய தொழில், இந்த உலகம் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மிக இலகுவாக எனக்கும் உங்களுக்கும் உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் மிக இலகுவாக இந்த வாழ்க்கையில் வாழ முடியுமாக இருக்கும். இந்த அன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சஹாபாக்கள் வைத்தார்கள். அவங்களிடத்தில் அந்த அன்பை, பாசத்தை முழுமையாகவே பார்க்கலாம். அப்போ எங்களோட மனசில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் என்னை சுட்டு இருக்கின்ற அத்தனை பேரை விடவும் நான் நேசிக்க வேண்டும்? ஏன் நேசிக்க வேண்டும்? எங்களுக்கு பார்க்கலாம், இஸ்லாத்துக்கு வருவதற்கு நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், மக்காவை விட்டும் விரட்டி அடிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்த எத்தனையோ நபித்தோழர்கள் இஸ்லாத்திற்கு வந்த அடுத்த கணமே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசித்ததை எங்களுக்கு பார்க்கலாம். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உஹது யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பல்லு உடைக்கிறதுக்கும், முஸ்லீம்களில் பெருவாரியான சஹாபாக்கள் மரணிப்பதற்கும், முஸ்லீம்கள் ஒரு 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 நடுக்கம் நடுங்குவதற்கும் மிக அடிப்படையாக இருந்தவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. ஆனால் அவங்க அந்த யுத்தத்துக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு அந்த உஹது யுத்தத்துக்கு ஏன் வந்தாங்க? நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், சஹாபாக்களை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தவங்க அந்த யுத்தத்துக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு இந்த உலகிலேயே நான் அதிகம் நேசிக்கக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று மாறுகின்றதை பார்க்கலாம். அபூ சுஃபியான், உஹது யுத்தத்தில் தலைமை தாங்கி வந்தவரே அபூ சுஃபியான் தான். பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு அபூ சுஃபியான் தான் போய் தகவலே சொல்கிறாங்க அபூ ஜஹலுக்கு. முஹம்மதும் அவருடைய கூட்டமும் எங்களை வழிமறித்து இந்த வியாபாரத்தை கூட்டத்தை எடுக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹிரக்கல் மன்னனிடத்தில் பேத்து ரசூலுல்லாஹ்களை பற்றி சொன்னது அபூ சுஃபியான். ஆனால் எப்போ இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ வந்த அடுத்த செகண்டே இந்த உலகத்தில் அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்துக்குண்டானவங்களாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மாறியதை எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி எத்தனையோ நபித்தோழர்கள் நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், நபித்தோழர்களை கொலை செய்ய வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எப்போ இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்களோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியவங்களாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மாறியதை எங்களுக்கு வரலாற்றில் பார்க்கலாம். ரொம்ப பிரபலியமான செய்தி இருந்தாலும் இந்த செய்தியோடு சம்பந்தப்பட்டதுனால சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு குதிரை படையை அனுப்புகிறாங்க நஜித் பிரதேசத்துக்கு. யமாமா அந்த நஜித் பிரதேசத்துக்கு அனுப்பினா அந்த ஊரில் இருந்து சுமாமத் இப்னு உசால் என்று சொல்லக்கூடியவரை கைது செய்து அவரை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு அவர் அந்த ஊரில் ரொம்ப பிரபலியமான ஒருவர். அவ்வளவுக்கும் ரசூலுல்லாஹ்களை எதிர்த்தவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவரை கைது செய்து மதீனாவில் ஒரு ஒரு தூணில் கட்டி போடுறாங்க. ரசூலுல்லாஹ் முதல் நாள் கேட்குறாங்க, யா சுமாமாவே மா இந்தக், உங்களோட விஷயத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சுமாமா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை விடுவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்றி உள்ள ஒருவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் கொல்றேன்னு சொன்னால் கொல்றதுக்கு தகுதியானவனும் தான், ஏன்னா நான் இப்போ சிறை கைதியாக இருக்கிறேன். ரெண்டாவது நாள் வர்றாங்க, அதே கேள்வி அதே பதில். மூணாவது நாளும் வர்றாங்க, அதே கேள்வி அதே பதில். நாலாவது நாள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவரை அவுத்து விட்டுடுங்கன்னு சொல்லி. அவர் குளித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னாடி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி பகர்கின்றேன் இஸ்லாத்துக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹ்களை பார்த்து கூறுகின்றார்கள், வல்லாஹி யா முஹம்மதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக
இந்த உலகத்தில் மகான அலல் அருதி, இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப வெறுத்த ஒரு முகம் என்று சொன்னால் உங்கள் முகம்தான். எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் அல் ஆன் இப்போ ஃபக்கத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்பல் வுஜூஹ இலை, எனக்கு ரொம்ப விருப்பமான இந்த உலகத்தில் உள்ள முகங்கள்லேயும் ரொம்ப விருப்பமான முகமாக உங்கள் முகம் எனக்கு இப்போ இருக்குது. என்னுடைய வாப்பாவுடைய முகத்தை விட, என்னுடைய தாயுடைய முகத்தை விட, என்னுடைய மனைவி குழந்தைகளுடைய முகத்தை விட உங்களுடைய முகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெறுத்த ஒரு ஊர் மதீனா, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதீனா. நான் வெறுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா உம்ராவுக்கு போகிறார். இஸ்லாத்துக்கு வந்தது அடுத்த கணமே. அங்கே போனதும் அங்கே மக்கால் உள்ள காஃபிர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க, சுமாமாவை பார்த்து, சபௌத்த மதம் மாறிவிட்டீர்களான்னு கேட்குறாங்க. அப்போ சுமாமா சொல்கிறாரு, நான் மதம் மாற இல்லை, வலாக்கின்னி அஸ்லம் து மா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று தைரியமாக மக்கா காஃபிர்களிடத்தில் சுமாமா சொல்லுகின்றதை பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக எதிர்த்தவர்கள், வெறுத்தவர்கள் எப்போ இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்களோ அடுத்த கணமே அல்லாஹ்வுடைய தூதரை உலகிலே அதிகமாக நேசிப்பவர்களாக மாறினாங்க. ஏன் அப்படி நேசிக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளோ தங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும்? அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒருவர் கிறிஸ்துவ மதத்தில் ரொம்ப உயர்வாக சிறந்தவராக இருந்தவர். ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் 3 கேள்வி கேட்பேன், 3க்கும் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் தூதரை நான் ஏற்றுக்கொள்வேன். அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகின்ற முதல் உணவு என்ன, மறுமையுடைய அடையாளம் என்ன, 3வதாக கேட்குறாங்க ஒரு புள்ள உம்மாவோ மாதிரியும் வாப்பாவோ மாதிரியும் வர்றதுக்கு என்ன காரணம் என்று. ரசூலுல்லாஹ்வுக்கு விட தெரியல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு விடையை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். நீண்ட சம்பவம். வந்துட்டு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், யூதர்கள் இருக்கிறாங்களே அவதூறு சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு தெரிஞ்சால் என் மேலே கண்ணா பின்னான்னு அவதூறுகளை சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் இந்த தகவலை சொல்லணுமே ரசூலுல்லாஹ்வும் கூட அவங்க ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சு கொள்கிறாங்க. யூதர்கள்கிட்ட கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு சலாம் உங்களில் எப்படிப்பட்டவர் என்று. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் வபுனு ஹைருனா, எங்களில் சிறந்தவருடைய குழந்தை, எங்களில் ரொம்ப அறிவாளி அவர்தான், நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருந்தவர் அவர்தான், ரொம்ப நல்ல மனிதர் அவர் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க, அவர் இஸ்லாத்துக்கு வந்தா? நஅூது பில்லாஹ், அப்படி இஸ்லாத்துக்கு அவர் போயிடக்கூடாதுன்னு அவனுங்களே சொல்கிறானுங்க யூதர்களே. அப்போ அந்த ரசூலுல்லாஹ் அங்கே ஒளிந்திருந்து அவர் வீட்டுக்குள்ளே இருந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று வருகின்றார்கள். அப்போ சொல்கின்றார்கள், வபுனு ஷர்ரினா, எங்களில் கெட்டவனுடைய மகன் இவர்தான், எங்களில் மோசமானவனுடைய மகன் என்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த அப்துல்லா இப்னு சலாமுக்கு அந்த ஊரில் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம், அந்த ஊரே தலைக்கு மேலே தூக்கி வச்சு அவரை கௌரவித்தார்கள். ஆனால் அந்த கௌரவம், அந்த மரியாதை, அந்த எல்லாமே இஸ்லாத்துக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு, அல்லாஹ்வுக்கு பிறகு காலுக்கு கீழே என்று மிதித்து அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் சாய்ந்ததை எங்களுக்கு வரலாற்றிலே பார்க்கலாம். அவங்க அந்த அன்பு இருக்குது இல்லை, மனிதனுடைய உணர்வு, அந்த அன்பு நாங்கள் ஈமான்ல பார்த்தோம். எங்களோட உணர்வை மிஞ்சோன்னு ஈமான். அப்போ எங்களுடைய அன்பு என்ற அந்த உணர்வு இருக்குதே, அந்த உணர்வை அவங்க கட்டுப்படுத்தி ஈமானை கொண்டு முன்னாடி வைத்தார்கள். அந்த அன்பு என்றதை தாயின் மீது வைத்த அன்பு, தந்தையின் மீது, மனைவி மீது, குழந்தைகள் மீது வைத்த அன்பை விட அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற அன்பு முதல்ல நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைக்கின்ற அன்பு முதல்ல நிற்கும். அப்படி நின்று சென்று வைங்களே, குர்ஆன்ல இது இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உடனே எடுத்து நடப்பீங்க. ஹதீஸில் இது இருக்குதுன்னு சொன்னால் 2வது பேச்சுக்கு இடமே இல்லை. இன்றைக்கி எங்களோட சமூகத்தில் பார்க்கலாமா இல்லையா? குர்ஆன்ல இருக்குதுன்னு எடுத்து காட்டினாலும், ஹதீஸில் இருக்குதுன்னு எடுத்து காட்டினாலும் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா? இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்களுக்கு என்று அது ஓகே, இந்த காலத்துலலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எங்களுக்கெல்லாம் அது இயலாது. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த உலக சுகங்களில் மூழ்கி போய் இதை விட்டு எங்களுக்கு வெளியே வர முடியலை. குடும்பத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கின்ற போது நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் தூதரின் மீதும் சாய்ந்து அந்த குடும்பத்தை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோமா? எங்கள் எத்தனை பேர் அந்த குடும்பத்தின் பக்கம் சாயிறவங்க இருக்கிறாங்க, ஊரின் பக்கம் சாயிறவங்க இருக்கிறாங்க. அல்ல ஒரு இடத்துல ஒரு மாதிரியும், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் இருக்கிறவங்க எங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க?
வியாபாரத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிந்து கொண்டு அதற்கு மாற்றம் செய்கிறோமா இல்லையா? குடும்பத்தில் ஏன் எங்கள் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக உயர்ந்த இடத்துல இல்லை, இந்த சிறந்த அந்த அன்பின் உச்சகட்டத்தில் இல்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்களுக்கு நபி அவர்களுடைய உயிரை விட சிறந்தவராக இருப்பார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். எனவே எங்களோட உசுரை விட நபியை நாங்கள் உயர்வாக சிறந்தவர்களாக நினைக்கிறோமா? அப்படி நினைக்கக்கூடியவங்களாக நானும் நீங்கள் இருந்தோமேயானால் நபியுடைய கட்டளைகள், சொல், செயல், அங்கீகாரம் மிக இலகுவாக நாங்கள் அதை எங்களோட வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருப்போம். எனவே ஏன் நபியை அனுப்பின அல்லாஹ்வையும் அதிகம் நானும் நீங்களும் நேசிக்க வேண்டும்? ஏன் அதிகமாக நேசிக்க வேண்டும்? இந்த உலகத்துள்ள அனைத்தை விடவும், எங்களுடைய தாயை விட, தந்தையை விட, எங்களுடைய உறவுகளை விட ஏன் அல்லாஹ்வை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசிக்க வேண்டும்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு வசனம், நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற ஒரு வசனம். அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி தெரியும், ஆனால் பிற்பகுதியில் அல்லாஹ் ரொம்ப கடுமையான ஒரு செய்தியை சொல்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையாகவே நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியாகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்பதற்கான பதில் இது. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியாகி என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை விரும்புவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரக்கமுள்ள. அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் குல் அத்தியுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் கட்டுப்படாமல் புறக்கணித்தீர்களேயானால் ஃபஇன் அல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நீங்கள் வேண்டுமென்றே புறக்கணித்தால் அல்லாஹ் சொல்கின்றான், காஃபிர்களை, இறை நிராகரிப்பாளர்களை நான் ஒருபோதும் நேசிக்க மாட்டேன் என்று. இந்த வசனம் நாங்கள் ஆரம்ப பகுதியை பார்க்குறோம். ஆரம்ப பகுதி என்ன? அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று. அதை முடிக்கிறான் அல்லாஹ் எப்படி? நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணித்தால், அல்லாஹ்வை பின்பற்றவில்லையானால், அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து நடக்கவில்லையானால், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை எடுத்து நடக்கவில்லையானால் வேண்டுமென்றே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஇன் அல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளனை, காஃபிரை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே இது அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், இல்லை எனக்கு செய்ய இயலாது என்று ஒரு மனிதன் வேண்டுமென்றே புறக்கணித்தால், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் ஒரு வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், இப்படிதான் குடும்பம் நடத்த வேண்டும், வியாபாரம் நடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுமென்றே ஒருவன் இல்லை என்னால் முடியாது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், அவன் இறை நிராகரிப்பாளன், அவனை நான் நேசிக்க மாட்டேன் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்றதை பார்க்கலாம். ஏன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும்? அப்படி நேசித்தோமே ஆனால் இஸ்லாத்தை மிக இலகுவாக எங்களோட வாழ்க்கையிலே கொண்டு வரலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஒரு ஓரமாக வச்சு எங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன காரணம் என்றால், மனைவியின் மீது வைத்த பாசம், பிள்ளையின் மீது வைத்த பாசம், இந்த உலகத்தின் மீதும் உலக இன்பங்களின் மீதும் வைத்த பாசம், அல்லது எங்களோட வாழ்க்கையின் மீது நானும் நீங்களும் வைத்த பாசம்தான் இஸ்லாத்தை ஊறுகா மாதிரி தொலை சொல்லிக்கிறேன், தொழுகிறோம், ஜும்மாவுக்கு போக சொல்லி போகிறோம், நோம்பு பிடிக்க சொல்லிக்கிறேன், நோம்பு பிடிக்கிறோம், அவ்வளவுதான். சில பேரோட பேசுங்க, இஸ்லாத்தை பேசுங்க, நான் நோம்பு பிடிக்கிறேன், தொழுகிறேன், எந்த பாவமும் செய்யலை, இதுக்கு மேலே என்ன செய்யணும், நான் நல்லா தான் இருக்கிறேன், அதுக்கு மேலே நீங்கள் எனக்கிட்ட இஸ்லாத்தை பற்றி பேச வராதிங்க. நிறைய பேர் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் நீங்கள் உட்பட காலையில் வேலைக்கு போகிறோம், வர்றோம், தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், நோம்பு, இதோடு முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் உலக வாழ்க்கை பிரதானம், அதில் இஸ்லாத்தை அல்லாஹ் சொல்லிக்கிறோம், அதை நாங்கள் எடுத்து நடப்போம். அப்படி இல்லை இருக்கணும்.
இஸ்லாம் தான் பிரதானமாக வர வேண்டும், ஈமான் பிரதானமாக வர வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பிரதானமாக வரணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. 58வது சூராவில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். யுஆத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து அல்லாஹ் அவர்களுக்கு வெறுப்பான விதத்தில் யார் நடப்பார்களோ அவர்களை இவர்கள் வெறுத்து ஒதுக்கி நடப்பார்கள். ஆபாஹும் உங்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும், ஓ அபுனாஹும் உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும், ஓ இஹ்வானஹும் உங்களுடைய அண்ணன் தம்பி உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருந்தாலும், ஓ அஷீரத்துஹும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு உண்மையான விசுவாசிகள் எப்படி இருப்பார்களாம்? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்றீங்களா, உங்களோட அந்த காரியத்தில் நான் உங்களோட சேர மாட்டேன். எனக்கு என் வாப்பாவை விட, என் நானாவை விட, என் மனைவியை விட, என் பிள்ளையை விட, என்னுடைய உறவினர்களை விட, இந்த ஊர் மக்களை விட, ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன், எனக்கு அவர்கள் தான் வேணும் என்று உண்மையான மூமின் ஒதுங்குவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், 4 விதமான நன்மைகள் அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம். உலாயிக கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். அவருடைய உள்ளங்களிலே ஈமானை நாங்கள் ஆழ பதிவு செய்வோம். வஅய்யதஹும் பிரூஹிம் மின்ஹு. எங்களுடைய ரூஹை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்துவோம் என்று. ரூஹை கொண்டு உறுதிப்படுத்துறது என்ன? ரூஹ்னா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையோடு அந்த சமூகத்துக்கு வரும்போது பல பேரும் அவதூறு சொன்னாங்க. ஹாரூனுடைய சகோதரியை நீங்கள் போய் இப்படி தப்பான முறையில் ஈடுபட்டு பிள்ளைய பெத்தெடுத்துட்டு வந்தீங்களா? அப்போ அந்த குழந்தை பேசும், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னி அபுதுல்லாஹ் அத்தானியல் கிதாப் வலம் யஜஅலனி நபியா. அல்லாஹ் சொல்கிறான், ரூஹை கொண்டு ஈசாவை நாங்கள் பேச வைத்தோம் என்று. ரூஹ்னா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியுடைய அந்த வாயிலிருந்து பேசினார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு கிதாப வேதத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அதே ரூஹை கொண்டு யார் அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் இந்த உலகத்தில் உறுதியாக இருப்பாங்களோ அவங்களுடைய நாவை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் ரூஹை கொண்டு. பார்க்கலாமா இல்லையா? சாதாரணமாக நாங்கள் பெருசாக குர்ஆன் ஹதீஸ் படிச்சிருக்க மாட்டோம். 10 வருஷம் படித்த ஆலிம்கள், இஸ்லாத்தை கரைச்சி குடித்தவங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியா. ஆனால் தைரியமாக நாங்கள் அவங்களோட போய் இஸ்லாம் பேச போகல. நாங்கள் கேட்குற 2வது கேள்விக்கு அவர்களுக்கு பதில் இருக்காது. உனக்கு அரபு தெரியுமான்னு கேட்பாங்க. அரபு தெரிஞ்சால் வந்து என் கூட பேசு. பதில் இல்லாத அப்படி சொன்ன எத்தனையோ வரலாறுகளை எங்களுக்கு பார்க்கலாம் ஆரம்ப காலங்கள்லையே. நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுகிறோம், இஸ்லாத்தை பேசுகிறோம். ஒட்டுமொத்த ஊரும் எங்களை ஒதுக்கி வச்சிக்குது, குடும்பம் ஒதுக்கி வச்சிக்குது, நாங்கள் தன்னன் தனியாக இருக்கிறோம். ஆனால் என்னோட என் ரப்பு இருக்கின்றான். அந்த ரப்பு அவனுடைய ரூஹை கொண்டு என்னை உறுதிப்படுத்துகின்றான். மார்க்கம் குறித்து, இஸ்லாம் குறித்து, குர்ஆன் குறித்து, ஹதீஸ் குறித்து கேள்வி கேட்ட போதெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவித்த எத்தனையோ செய்திகளை எங்களுடைய வரலாறுகளில் நாங்கள் பார்க்கின்றோம். இப்போக்கும் எங்களுடைய குடும்பங்கள் நடக்கும் போது கேள்வி கேட்க போக்கில் பதில் இருக்குதானுங்க, உன்னோடெல்லாம் பேச இயலாது. இப்படி தான் எல்லாரும் இந்த ஊரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களோட குடும்பத்தில் உனக்கு விருப்பம் வேண்டாம், எங்களோட வந்து சேரு, நீ ஒதுங்க. ஒரு காலத்தில் வந்து பெரிய பிரச்சனைலாம் பண்ணுவாங்க, இப்போ அவங்களுக்கு பழகி போய் நீ ஒதுங்குறடா ஒதுங்க இப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். எத்தனையோ ஆண்கள் தங்களுடைய மனைவி குழந்தைகள் விட்டும் ஒதுங்கி இருக்கிறத பார்க்கலாம். எத்தனை பிள்ளைங்க பாப்பாவை உம்மாவை விட்டு ஒதுங்கி இருக்கிறத பார்க்கலாம். ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தை வச்சுக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய ஈமானை நாங்கள் ஆழமாக பதிவு செய்வோம். வஅய்யதஹும் பிரூஹிம் மின்ஹு. ரூஹை கொண்டு உங்களை உறுதிப்படுத்துவோம். வைதுஹுலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார். கீழால் ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்க செவலைகளை உங்களுக்கு பரிசாக வழங்குவோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உலாயிக ஹிஸ்புல்லா. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கூட்டம், அல்லாஹ்வுடைய சமூகம் என்று அல்லாஹ் வந்து பெருமையோடு குர்ஆன்ல சொல்கின்றான். இவங்க தான் என் கூட்டம், என் பக்கம் ஒதுங்கினவங்க, என்னுடைய தூதரின் பக்கம் வந்தவர்கள். இந்த உலகத்தில் என்னையும் என்னுடைய தூதரையும் உலகத்தில் உள்ள சகலதையும் விடவும் நேசித்த இந்த கூட்டம் உலாயிக ஹிஸ்புல்லா. அவர்கள் என்னுடைய கூட்டம், என்னுடைய சமூகம். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வுடைய கூட்டமாக இவர்கள் வெற்றியாளர்கள், ஜெயம் பெற்றவர்கள் என்று 58வது சூராவில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். ஒரு மூமின் எப்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும் என்றதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஏன் நானும் நீங்களும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும்? ஏன் நேசிக்க வேண்டும்? நாங்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம் இல்லை, தூதரை நம்பியிருக்கிறோம் இல்லை, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்ட தோற்றத்தை நாங்கள் நேற்று பார்த்தோம் இல்லை, நாளை மறுமையில் இந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் எங்களுக்கு கை கொடுக்க போகிறத நம்பியிருக்கிறோம் இல்லை.
அப்ப அவங்கள நேசிக்காம வேற யாரை நேசிக்கணும்? என் பொண்டாட்டியை நேசிச்சா என்னுடைய மௌத்துக்கு பிறகு இன்னொரு திருமணம் பிடிப்பா, இன்னொரு ஆணோட குடும்பம் நடத்துவா. 20 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தினவன் நாளைக்கே நான் நல்லா இல்லாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவா. ஆனால் நான் செய்த தொழுகை என்னை விட்டு போகாது. என் புள்ள நான் மௌத்தானதுக்கு அப்புறம் அவன் மறந்து அவனோட லைஃப் அவன் ஒய்ஃபோட பிள்ளைங்களோட வாழுவாங்க. எனக்கு என் ரப்புடைய தூதரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை கை கொடுக்கும். அப்ப நாளை மறுமையினுடைய வெற்றியின் அடித்தளமே அஸ்திவாரமே என்னன்னா, இந்த உலகத்தில் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நாங்கள் அதிகமாக லவ் பண்றதுதான். எங்க மனதில் மனதில் இருக்கின்ற அளவு கடந்த அந்த காதல், அந்த லவ்வை அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஒரு மனிதன் செலுத்துகின்ற போதுதான் அவன் உண்மையான விசுவாசியாக மாறும். எங்களுடைய தலைப்பில் அந்த 10 நாளாக பார்த்த செய்திகளை அஸ்திவாரமாக அடித்தளமாக வைத்து இதை நாங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தோமே ஆனால் நாங்கள் எங்களுடைய எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயத்திலையும் அல்லாவை முன்னிறுத்தி அல்லாவுடைய தூதரை முன்னிறுத்தி இஸ்லாத்தை முன்னிறுத்தி நானும் நீங்களும் யோசிப்போம், நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம், ஆர்வப்படுவோம். இந்த உலகத்தில் அதற்காக தான் நான் இந்த உலகத்துக்கு மனிதனாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்வின் நோக்கமே என்னன்னு சொன்னால் அல்லாவை லவ் பண்ணி அல்லாவுடைய தூதரை லவ் பண்ணி அவருடைய கட்டளைகளை எடுத்து நடந்து இந்த உலகத்தில் வாழ்வதை என்ற அந்த அடிப்படை அஸ்திவாரத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது அம்சமாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய அடிமனத்தில் ஆழமான அந்த காதல், அந்த லவ் அல்லாவையும் அல்லாவுடைய தூதருமாக இருக்க வேண்டும். இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றதை பார்க்கலாம். இப்படி எத்தனையோ வசனங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். திருமறை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் உங்களுடைய முதல் ஆளாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்க வேண்டும். அந்த அன்பு பாசம் இருந்தால் இஸ்லாத்தை உங்களுக்கு எடுத்து நடப்பதற்கு இலகுவாக இருக்கும். எனவே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நானும் நீங்களும் ஏன் நேசிக்க வேண்டும் அப்படி என்ற அந்த கேள்விக்கான பதிலை பல வசனங்களின் மூலமாக பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்றான், மாக்கான முஃமினின் வலா முஃமினத்தின், மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆகுமானதல்ல இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை முடிவு பண்ணி இருக்க சுய விருப்பம் கொள்வதற்கு, இல்லை எனக்கு கஷ்டம், எனக்கு முடியாது, என்னால் இயலாது என்று சுய விருப்பம் கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. வமையஸில்லாஹ வரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் மாறு செய்வார்களோ ஃபக்கத் ضل ضلالا முபீனா, அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருப்பார்கள். நபித்தோழர்களுக்கும் எங்களுக்கு முன்னான வித்தியாசமே அதுதான். அவங்க அவ்வளவு நேசித்ததுனால தான் ரொம்ப ஈஸியாக ரசூல்லாங்க எதை சொன்னாலும் அது கட்டுப்பட்டாங்க. பத்ர் யுத்தத்தில் எங்களுக்கு பார்க்கலாம், 313 பேர், அந்த பக்கம் 1000 பேர். சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, யுத்தம் செய்வீங்களாண்டு. மக்காவாசிகள் யார் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் எழுப்பி சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யார் சொல்ல நாங்கள் ரெடி, போம், சாகிறதுக்கு ரெடி, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம், உங்களுக்காக உசுரை கொடுக்க ரெடி. திரும்ப கேட்குறாங்க, திரும்ப சொல்கிறாங்க, திரும்ப கேட்குறாங்க, சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்ங்களுக்கு ஒன்றும் மதீனா வாசிகளுடைய அந்த பதிலை ஒன்று, ஏன்னா அவங்க வந்து இடையில மாட்டிக்கிட்ட மாதிரி தானே. அப்போ மதீனாவாசி எழுப்பி சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், கடலை பார்த்து அதில் குதிங்கன்னு நீங்கள் கட்டளை இட்டாலும் எங்களோட உயிரை துச்சமாக அற்பமாக மதித்து அந்த கடலிலே நாங்கள் குதிப்போம் உங்களுக்காக என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்ல அந்த யுத்தத்தில் போய் கலந்து கொண்டதை பார்க்கலாம். இப்படி எத்தனையோ வரலாறு செய்திகளை பார்க்கலாம். அவர்களுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுப்புக்கெல்லாம் தானி யா ரசூலல்லாஹ் அத்ரிபுனுகஹு, எனக்கு அனுமதி தாருங்கள், அவனுடைய கழுத்தை நான் சீவுகின்றேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் அல்லாஹ்வின் மீதும் தூதரின் மீதும் வைத்த அந்த காதல் தான். பத்ர் யுத்த கைதிகளுடைய விஷயத்தில் அவர் அதைத்தானே சொன்னார், என்னுடைய உறவுகளை தாங்க, அது என்ன தம்பியா இருந்தாலும் சரி, வாப்பவா இருந்தாலும் சரி, என்ன மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களோட கழுத்தை நான் வெற்றேன் யா ரசூலல்லாஹ். எனக்கும் என்னுடைய அல்லாஹ், எனக்கும் என்னுடைய தூதர், எனக்கு வேண்டும் என்னுடைய இஸ்லாம், எனக்கு வேண்டும் என்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் மாத்திரம்தான். நாங்கள் அடிக்கடி கேட்ட சம்பவங்கள், ஆனால் நாங்கள் படித்த பாடத்தோட இதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது, அட இப்படித்தான் ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழணுமா, இப்படிதான் இருக்கணுமா, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விடவும் அல்லாஹ்வை நேசிக்கும் போது அப்படிதானே மாறுவான் ஒருத்தன், தூதரை நேசிக்கும் போது அப்படிதானே மாறுவான். தூதருக்காக அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் யாரோடையும் எந்த விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, நான் இப்படி தான் இஸ்லாத்துடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில், தூதருடைய விஷயத்தில் நான் இப்படி தான் இருப்பேன். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் நாளை மறுமையில வெற்றி பெற முடியும்.
அப்படியான மூமின்களை தான் இஸ்லாம் என்னையும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்குது. அந்த ஈமானிய சஹாபாக்களாக தான் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு முன்னாடி காலத்தில் உள்ள தோழர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் பேரளவில் வெளிப்படையாக 5 நேரம் தொழுது கொண்டு கடமைகளை மாத்திரம் செய்து கொண்டு மூமின்களை போன்று நடிக்கின்றோமா நானும் நீங்களும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் இருக்குது. ஏன் நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகம் நேசிக்க வேண்டும்? இன்னும் ஒரே ஒரு செய்தி, சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை யாழ் எங்களுக்கு காட்டு, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய அந்த நேரான வழி எங்களுக்கு காட்ட நாங்கள் கேட்குறோம். யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாய், யார் அந்த நேரான வழியில் இருந்தவங்கன்னா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், ஒமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும், அப்படின்னா உலகத்தில் அல்லாஹ்வை முன்னிறுத்தணும், எல்லா காரியத்திலையும் தூதரை யார் முன்னிறுத்துகின்றார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கு அருள் புரிந்தார்களோ அவர்களோடு இவர்கள் இருப்பார்கள் என்று அங்க சொல்றான். அருள் புரிந்தவர்களோட அல்லாஹ் அந்த நேர் வழியில் எங்களை செலுத்த நாங்கள் துவா கேட்கிறோம். அந்த நேர் வழியில் அருள் புரிந்த அந்த மனிதர்கள் யார் என்றதெல்லாம் இங்க சொல்றான். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்தவரோடு இருப்பார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். அது யாரு? மினன் நபியீன, நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன, உண்மையாளர்களோடு, வஷ்ஷுஹதாக, போரிலே கொல்லப்பட்டவர்கள், வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள், நல்லவர்களோடு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுகின்றவர்கள் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு சிறந்த நண்பர்கள் என்று பாருடா. வஹசுன, அந்த அவர்கள் உங்களுடைய சிறந்த தோழர்கள், சிறந்த நண்பர்கள் அல்லாஹ் சொல்றான். யாரோட நம்ம சேருவோம்? அல்லாஹ்வை முன்னிறுத்தி, அல்லாஹ்வுடைய தூதரையும் முன்னிறுத்தி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றினால் நம்ம நபிமார்களோடு சேருவோமாம், ஷுஹதாக்களோடு போய் சேருவோமாம், சாலிஹீன்களோட, உண்மை பேசியவர்களோடு. பெரிய அந்தஸ்து, பெரிய இடத்தை அல்லாஹ் தர்றான். சில நேரங்கள் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டம்தான். எல்லாத்தையும் எதிர்த்து, எல்லாத்தையும் ஓரம் தள்ளி, எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி, என்னுடைய தூதர், என்னுடைய ரப்பு, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவும் அல்லாவுக்கு அடுத்து தூதரும் தான் என்று நிற்கிறது கஷ்டம் இல்லை, பெரிய போராட்டம். அப்படி போராட்டம் நாங்கள் செய்து முன்னாடி நின்றோமே ஆனால் இந்த அந்தஸ்து அல்லாஹ் தர்றான், இந்த சிறப்பை தர்றான். எந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று கேட்கிறோமே, அந்த துஆவை கேட்டதுக்கு அதற்கு தகுதியானவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டுமானால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமாக நேசித்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறுவோமே ஆனால் அந்த துஆவுக்கு தகுதியானவர்களாக, பொருத்தமானவர்களாக எனக்கும் உங்களுக்கும் மாறலாம். எனவே அந்த துஆவுக்கு பொருத்தமானவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.